மண்ணோடுகளுக்கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ, என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ, உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ அப்படிங்கிறாருங்க. இந்த ஏசாயா 45 அதிகாரங்கிறது இஸ்ரவேல் ஜனத்தை நோக்கி அர்ப்பணியுங்கள், உங்களை ஒப்பு கொடுங்க என்று ஆண்டவர் சொன்ன செய்தி. அதிலே தான் இந்த குயவன் களிமண் என்கிற ஒரு உருவகத்தை கர்த்தர் பயன்படுத்துறார். இன்னும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எல்லாம் பேசுறாரு பாருங்க. நீங்க இந்த 45 அதிகாரம் குறிப்பா 8வது வசனம் இப்ப என்ன சொல்றாருன்னா, இயற்கை மேகங்கள் இதெல்லாம் நான் சொன்னா கீழ்ப்படியுது, ஆண்டவரை அறியாத கோரேசு ராஜா புறஜாதி ராஜா அவனும் கீழ்ப்படுகிறான், ஆனால் நான் தெரிந்து கொண்ட என் ஜனமோ எனக்கு கீழ்ப்படியவில்லை என்று ஆண்டவர் துக்கமா பேசுறார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறது, என்னை உருவாக்கும் சுவாமி, சித்தத்தை வெளிப்படுத்தும், சித்தப்படி நடத்தும் சொல்லி அர்ப்பணிங்க. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, பெரிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார், பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களோடு பகிர்ந்து கொள்வாரா. எப்பொழுது ஒரு களிமண் தன்னை உருவாக்கின குயவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அர்ப்பணிப்புங்கிறது ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்பது என்பது நமது சொந்த வாழ்க்கையை பொறுத்தது. சொந்த வாழ்க்கையில் எப்படி அர்ப்பணிக்கிறோமோ அது ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதாக அர்த்தம். குறிப்பா சொல்றேன் பாருங்க, கணவன் மனைவி வாழ்க்கையிலே புருஷன் ஆண்டவருடைய நடத்திப்புக்கு அர்ப்பணிக்கணும். மனைவி தன் புருஷனுக்கு சகல காரியங்களை கீழ்ப்படிந்து அர்ப்பணிக்க வேண்டும். அது அர்ப்பணித்தா வளைந்து கொடுக்கிற தன்மை. உங்கள் நடத்தை, உங்கள் செயல் எல்லாவற்றிலும் இந்த களிமண்ணை போல வளைந்து கொடுத்து அர்ப்பணித்து ஆண்டோட பலத்த கருத்துக்குள் அடங்கிருங்க. அதுதான் முக்கியம். அப்படி செய்யும் பொழுது உங்க குடும்பம் கட்டப்படும், உங்களை குறித்த தேவ திட்டம் எல்லாம் நிறைவேறும். ஆண்டவர் உங்களை உருவாக்குவதற்கு அர்ப்பணித்து பொறுமையா காத்திருங்க. வளைந்து கொடுக்கிற இந்த தன்மை இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு நாள் வரும், உங்கள் தியாகம், அர்ப்பணிப்பு, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கிறது, எல்லாவற்றுக்குரிய பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.